முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஒரு போன வாட்டி பார்த்தீங்கன்னா போன சீசன் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. போன சீசன் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். பொம்மை டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து போட்டு எல்லாம் கட்டி பறந்துட்டு கிடந்தாங்க. அது மாதிரி மாஸ்க்கு டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்து சும்மா பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தைக்கடை மாதிரி கட்டி உருண்டு பிறண்டு. இதில் என்னன்னா பிக் பாஸ் ஒரு இது கொடுத்துட்டாரு. இதாவது அவங்கவுங்க மாஸ்க் வந்து அவங்கவுங்க எடுத்துக்கூடாது, வேறவங்க மாஸ்க் எடுத்து வச்சுக்கலாம். யாரோட மாஸ்கையாவது எடுத்து ஒளி வச்சு அதில் கொண்டு போய் வச்சு அதில் யார் மாஸ்க் இல்லையோ அவங்க வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கொடுத்ததும் போது இந்த சபரி எல்லாம் விஜய் பார்வதி அடிச்சு நிறுத்திட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சபரி நீ இப்படி பண்ணிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு, நீ எல்லாம் என்னடா ஆளு அத்தின்னு விஜய் பார்வதிலாம் அப்படி சும்மா பேயனுக்காக கத்திட்டு கிடக்குது. உள்ளே பார்த்தா பிக் பாஸ் ஹவுஸே அடிச்சு மிரள்ற அளவுக்கு ஒரு சரியான டாஸ்க்கு. ஆனால் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வேற லெவலில் ஊயின்னு கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தா அடிச்சுட்டு கிடக்குறாங்களா அப்படின்னு போயிட்டு உள்ள ஷோவில் பார்த்தா அது ஜாலியாக ஈஸியாக சாதாரணமாக முடிச்சிடறாங்க. பார்க்குற நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் பிக் பாஸ் ஹவுஸ்லாம் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. கை உடச்சிட்ட வினோத்லாம் பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி, நம்ம திவார் வந்து பார்த்தீங்கன்னா காலை உடஞ்ச மாதிரிலாம் காட்டுறாங்க. கடைசி போய் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜூரி தான். திவார் வந்து அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுற மாதிரி ஆளுக்கு அடிச்சு மிரண்டுறாங்க. மக்களை ஒரு லைக்கை தட்டுவிட்டு ஒரு ஷேரை தட்டுவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.